நிச்சயமாக ராஜேஸ்வரி. தென்காசி மாவட்டம் தென்காசியை அடுத்து உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதியான கேரள மாநிலம் ஆரியங்காவு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இந்த வாகன சோதனையின் போது தமிழகத்தில் இருந்து தமிழக பதிவு எண் கொண்ட ஸ்கார்பியோ வாகனமானது கேரளா மாநிலத்தை நோக்கி சென்றுள்ளது. அப்போது கேரளா போலீசார் அந்த வாகனத்தை மறித்து பரிசோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது வாகனத்தில் இருந்து கட்டுக்கட்டாக ரூபாய் 500 ரூபாய் கொண்ட கட்டுக்கட்டான பணமானது இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பணத்தை போலீசாரானது கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். அந்த பணமானது விருதுநகர் மாவட்டம் ராமசாமி என்பவரது மகன் பாண்டியன் என்பது கொண்டு சென்றது தெரிய வந்துள்ளது. அந்த பணத்தை மதிப்பிட்ட பொழுது அந்த பணமானது ரூபாய் 15,10,000 இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் போலீசாரானது விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த விசாரணையின் போது அந்த குறிப்பிட்ட நபர் இந்த பணம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது எனவும், இந்த பணத்தை கேரளாவிற்கு கொண்டு செல்ல மட்டுமே எனக்கு கூறியுள்ளதாகவும், அங்கு குறிப்பிட்ட சில நபர் தன்னிடம் வந்து இந்த பணத்தை பெற்றுக் கொள்வதாக தனக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். எனவே இந்த பணம் ஹவாலா பணமாக இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் போலீசார் தங்கள் முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புலியனையை தாண்டியுள்ள ஆரியங்காவு மற்றும் இந்த செக்போஸ்டில் அடிக்கடி இவ்வாறான குற்றச்சம்பவங்கள், ஹவாலா பணங்கள், கேரளா அரிசி கடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது இந்த தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கட்டுக்கட்டான பணம் சிக்கி உள்ளது என்பது ஒரு பரபரப்பை படுத்தியுள்ளது என்று கூற வேண்டும் ராஜேஸ்வரி.